அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸலாத்து வஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது தவறான நம்பிக்கைகள் தொடர் காணொலியில் இது பாகம் 6. இந்த 6வது பாகத்தில் சலாம் கூறும் முறைகள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். சலாம் என்றால் முஹம்மன், இஸ்லாமிய மக்கள், முஸ்லீம்களாகிய நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய முஹம்மன். இந்த சலாம் சம்பந்தமாக ஏராளமான குழப்பங்கள் நம்முடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் நிலவி கொண்டு இருக்கிறது. அவைகளை சரியாக நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில பேர் சலாம் சொல்லுவாங்க, சொல்கிறதோடு சரி, சலாம் அவருக்கு சொல்லப்பட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. சில பேர் முஸ்லீம்களுக்கு மட்டும் பதில் சொல்லுவாங்க. சில பேர் முஸ்லீம்களில் மிக முக்கியமானவர்களுக்கு, தங்களுடைய மரியாதைக்குரியவர் யார் என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவார்கள். சில பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் யாருக்கும் சலாமே சொல்லக்கூடாது, இப்படியும் சிலர். அப்போ இந்த சலாம் சம்பந்தமான பலவிதமான குழப்பத்தில் நம்முடைய சமுதாய மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த காணொலி. இதில் குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறியிருக்கிறான். அதில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரியில் அனைத்து விஷயங்கள்லையும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கு என்று சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவர் தன்னுடைய தகப்பனுக்கு பாவ மன்னிப்பு தேடுவார், இணை கற்பிக்கக்கூடிய தன்னுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னார். அல்லாட்ட சொன்னபடி அவர் பாவ மன்னிப்பு தேடினார். அதை தவிர என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முன்மாதிரி இருக்குது, ஆனால் இந்த ஒரு செயலில் மட்டும் அவர் தன்னுடைய தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்ததுனால அப்படி சொல்லிட்டார். அதனால் அதில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை. அதை நாம் அவருக்கு எடுத்து தெளிவுபடுத்தினோன்னா அதுலேருந்து அவர் பின்வாங்கி கொண்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொன்னால் இதை ஒரு தனி பதிவாக நம்ம செய்திருக்கிறோம். ஆனால் அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தைக்கு உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்றும் கூறினார்கள். அதில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லைன்னு அல்லாஹ் சொல்லலை. அவரே இணை கற்பிப்பவராக இருக்கக்கூடிய ஒரு காஃபிர், இறை நிராகரிப்பாளர். அப்படிப்பட்ட அவருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, அதில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை அப்படின்னு தடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் தந்தைக்கு தந்தையே உனக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் இல்லையா, அதில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை என்று அல்லாஹ் சொல்லலை. இது சம்பந்தமான விஷயங்களில் தான் நம்ம இதில் தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த செய்தியை சொல்லி காட்டும்போது, அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தந்தைகிட்ட பேசுகிறாங்க. நான் என் தந்தையே, உங்களை விட்டும் அல்லாஹுவை அன்றி நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகியவர்கள். உங்களை நாங்கள் மறுக்கிறோம். அல்லாஹுவை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டுவிட்டது என்று கூறிய விஷயத்தில் இப்ராஹிமிடமும் அவருடன் இருந்தோரிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று கூறிவிட்டு, உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன், அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு எதையும் செய்ய நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை என்று இப்ராஹிம் தன் தந்தையிடம் கூறியதை தவிர அதில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை என்று அல்லாஹ்
சொல்லிவிட்டு மேலும் எங்கள் இறைவா உன்னையே சார்ந்திருக்கிறோம், உன்னிடமே திரும்பினோம், மீளுதல் உன்னிடமே உள்ளது என்று அந்த வசனத்தில், அதாவது 60வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் இந்த செய்தி இடம்பெற்றது. மேலும் என் தந்தையே, எதையும் செவியுறாத, எதையும் பார்த்திராத, உமக்கு எந்த பயனும் அளிக்காததையும், எதையும் பார்க்காது, எதையும் கேட்காது, எந்த ஒரு நன்மையோ தீமையோ உனக்கு செய்யாது, அப்படிப்பட்ட அந்த கற்சிலைகளை ஏன் வணங்குகிறீர் என்று அவர் தன் தந்தையிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. என் தந்தையே, உமக்கு கிடைக்காத ஞானம் எனக்கு கிடைத்துள்ளது, எனவே என்னை பின்பற்றுவீராக. உமக்கு நான் நேரான பாதையை, சரியான வழியை நான் காட்டுகிறேன் என்றும் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தையிடம் கூறினார். மேலும் தன் தந்தையே, சைத்தானை வணங்காதீர்கள். சைத்தானை வணங்காதீங்கன்னா என்ன? அல்லாஹ் ஒருவனை தவிர எதை வணங்கினாலும், எந்த பெயர் வச்சுக்கிட்டாலும் சரிதான், அல்லாஹ்வை தவிர வேறு எதை வணங்கினாலும் அது சைத்தானை வணங்கியதாகத்தான் அர்த்தம். அந்த அடிப்படையில் என் தந்தையே, சைத்தானை வணங்காதீர். சைத்தான் அளவற்ற அருளாளனாகிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கு மாறு செய்தவனாவான் என்று கூறினார். மேலும் என் தந்தையே, அளவற்ற அருளாளனிடமிருந்து உமக்கு வேதனை வந்து விடுமோ என்றும், சைத்தானுக்கு உற்ற நண்பராக நீ ஆகிவிடுவீரோ என்றும் நான் அஞ்சுகிறேன் என்றும் கூறினார். மேலும் இப்ராஹிமே, அவர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை சொல்கிறார், இப்ராஹிமே, எனது கடவுள்களையே நீ அலட்சியப்படுத்துகிறாயா? நீ இதிலிருந்து விலகி கொள்ளவிட்டால் உன்னை கல்லால் எறிந்து கொள்வேன், நீண்ட காலம் என்னை விட்டு விலகிவிடு என்று தந்தை தன் மகனை நோக்கி எச்சரிக்கை செய்து கடுமையாக பேசுகிறார். இந்த நிலை தான் எல்லா நபிமாருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட நடந்துச்சா இல்லையா? பெரிய தந்தை அபுல் அஹப் மண்ணை வாரி தூத்துனானா இல்லையா? இப்படி ஒவ்வொரு காலத்திலும் நடக்கக்கூடியது என்ன. மேலும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அந்த தொடரிலேயே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தைக்கு சொல்கிறாங்க, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்களுக்காக என் இறைவனிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், அவன் என்னிடம் அன்புமிக்கவனாக இருக்கிறான், உங்களையும் அல்லாஹ்வை என்று நீங்கள் பிரார்த்திப்பவற்றையும் விட்டு விலகிக் கொள்கிறேன், என் இறைவனிடமே பிரார்த்தனை செய்வேன், எனது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதில் நான் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டேன் என்றும் இப்ராஹிம் கூறினார். அவர்களையும் அல்லாஹ்வை அன்றி அவர்கள் வணங்கி வந்தவற்றை விட்டு அவர் விலகிய போது அவருக்கு இஸ்ஹாக்கும் யாக்கூபையும் அன்பளிப்பாக வழங்கினோம், இருவரையும் நபியாக்கினோம், அவர்களுக்கு நமது அருளையும் அன்பையும் வழங்கினோம் என்று அந்த தொடர்ச்சியில் அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு வரான். இது 19வது அத்தியாயத்தில் 42லேருந்து 50 வரல, ஒரு 8 வசனங்களில் நீங்கள் இதை பார்க்கலாம். அப்போ இந்த வசனத்தில் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், இது 47வது வசனம் சரியா? 19ல் 47. அல்லாஹ் எதை சுட்டி காட்டி அந்த பாவ மன்னிப்பு தேர்னத்தில் உங்களுக்கு அவர்கிட்ட முன்மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னான் இல்லையா? அப்போ இந்த சலாமை பற்றி அல்லாஹ் மறுப்பு தெரிவிக்கலை சரியா? அதனால் இந்த சலாம் சம்பந்தமானது தான் இப்போ நாம் எடுத்துக்கொண்ட இந்த காணொலியோட முக்கியமான அம்சம் சரியா? அப்போ அழகிய முன்மாதிரி என்று கூறப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதுவே இன்னும் நமக்கு அழகிய முன்மாதிரி, அழகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்கள்கிட்ட அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? இவர்கள் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் இந்த சலாத்தை பற்றி சரியான ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும், தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அதனால்தான் சலாம் கூறும் முறைகள் பற்றி நம்ம தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது நாம் கூற வேண்டிய சலாத்தை குறித்து திருமறை குர்ஆனில் நிறைய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் 4:39, 4:94, 6:54, 7:46, 10:10, 11:69, 13:24, 14:23, 15:52, 16:32, 19:33, 19:47, 19:62, 24:27, 24:61
25 63 25 75 27 59 28 55 33 44 33 56 36 58 37 79 37 109 37 120 37 130 37 181 39 73 43 89 51 25 56 26 56 91 97வது அத்தியாயம் 5வது வசனம் ஆகியவைகளில் இவ்வளவு வசனங்கள்லையும் சலாம் என்ற அந்த சலாத்தை பற்றி அதிகமாக வலியுறுத்தக்கூடிய வசனங்கள் இவ்வளவுலையும் இருக்குது. இதை முதல்ல பதிவு செஞ்சுக்கோங்க முக்கியமாக. அடுத்து, முஸ்லீம்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முகமன் கூறுவதை முஸ்லீம்களாகிய நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு செய்தி தான். என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறே நடைமுறைப்படுத்தி 14 நூற்றாண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த நடைமுறை முஸ்லீம் மக்களால், இஸ்லாமிய சமுதாய மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதுவும் நீங்கள் தெரியும். ஆனால் திருக்குர்ஆனில் சில வசனங்களை கவனிக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறாமல் வேறு வார்த்தைகளையும் கூறுமாறு வழிகாட்டப்பட்டு இருக்கிறது. அவைகளை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் 7வது அத்தியாயம் 46, 13வது அத்தியாயம் 24, 16வது அத்தியாயம் 32, 39வது அத்தியாயம் 37 ஆகிய வசனங்களில் சொர்க்கத்தில் நல்லவர்களுக்கு வானவர்கள் சலாமுன் அலைக்கும் என்று கூறுவார்கள் என்று இடம்பெற்று இருக்குது. சலாமுன் அலைக்கும் என்று. அதுபோல 6வது அத்தியாயம் 54வது வசனத்தில் சலாமுன் அலைக்கும் என்று கூறுவீராக என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் 28வது அத்தியாயம் 55வது வசனத்தில் நல்லவர்கள் சலாமுன் அலைக்கும் என்று கூறுவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இன்னும் நிறைய வசனங்கள் 10, 10, 11, 69, 14, 23, 15, 52, 19, 32, 25, 63, 25, 75, 33, 44, 36, 58, 37, 79, 37, 109, 37, 120, 37, 130, 37, 181, 43, 89, 51, 25, 56, 26 ஆகிய வசனங்களிலும் சலாமுன் அலைக்கும் என கூறாமல் சலாம் என்று மட்டுமே கூறப்பட்டு இருக்கிறது. இப்போ மேற்கூறிய அனைத்து வசனங்கள்லையும் வெறும் சலாம் என்ற வார்த்தை மட்டும்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. சலாம் என்பது தான் அதிகமான இடங்களிலும் கூறப்படுகிறது. ஒருவருக்கு சலாம் கூறும்போது சலாமுன் அலைக்க என்று கூறலாம் என்பதை 19வது அத்தியாயம் 47வது வசனத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படியே சொல்லலாம். சலாம் என்ற சொல்லுடன் அல் என்ற சொல்லை இணைத்து அஸ்ஸலாம் என்றும் கூறலாம் என்பதை 19:33 வசனத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். 19வது அத்தியாயம் 33வது வசனத்தில். ஆக ஒருவருக்கு ஒருவர் சலாம் கூறும்போது திருக்குர்ஆனில் கூறப்படுவது போல் சலாம் என்று மட்டும் கூறினாலும், சலாமுன் அலைக்கும் என கூறினாலும், சலாமுன் அலைக்க என்று கூறினாலும் மார்க்கத்தில் அது எந்த ஒரு குற்றமும் இல்லை. மேலும் திருக்குர்ஆனின் வழிகாட்டுதலை செயல்படுத்தியதாக தான் அது அமையும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களை தான் நாம் கடைபிடித்திருக்கிறோம் என்பதுதான் அதோடைய வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பல சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கிறார்கள். இதை அவர்கள் பயன்படுத்துவது மேற்கண்ட வசனங்களுக்கு எதிரானது என்று யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ் பண்ண வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லையா? இது அந்த திருமறை குர்ஆன் வசனங்கள் ஆதாரங்களுக்கு எதிரானதா என்றால் இல்லை. அதுவும் அதில் உள்ள ஒரு காரியம்தான். அப்போ இவை அனைத்துமே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இதில் எது உங்களுக்கு சௌரியமோ, எது உங்களுக்கு எளிமையாக இருக்குதோ, ஏதாவது ஒன்றை நீங்கள் கடைபிடித்து ஆக வேண்டும். இதில் குழம்பி கொண்டு தூக்கி ஓரமாக மோட்டி முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேறு வழியை பார்த்து போயிடக்கூடாது. சரியா? ஏனென்றால் சலாமுன் அலைக்கும் என்பதும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதும் ஒரு வாக்கியத்தின் இரு வேறு வடிவங்கள் தான். ஒரு வாக்கியம் ஒன்று தான், என்ன, 2 வடிவங்கள். சலாமுன் அலைக்கும் என்றால் உங்கள் மீது அமைதி நிலவட்டும் என்பது பொருள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் அந்த அமைதி உங்கள் மீது நிலவட்டும் என்று பொருள். அதாவது எந்த சலாமை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியிருக்கின்றானோ அந்த சலாம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்ற கருத்தில் அமைந்து விடுகிறது. அடுத்தது, முஸ்லீம்கள் நடைமுறைப்படுத்துகின்ற இந்த சலாம் என்ற சொல் மிகவும் ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கியது. திருக்குர்ஆன் கற்றுத்தருகின்ற இந்த வாழ்த்து எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பயன்படுத்துவதற்கு மிக பொருத்தமான மிகவும் ஏற்ற சொல் என்பதை முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மீது அமைதி ஏற்படட்டும், சாந்தி ஏற்படட்டும், நிம்மதி ஏற்படட்டும், கடவுளின் பாதுகாப்பு ஏற்படட்டும் என்று இந்த சொல்லுக்கு அர்த்தம் பொருளாக இருக்கிறது. இந்த சொல்லுக்கு அதான் அதனுடைய அர்த்தம். இதனை திருமண வீடுகளில் மகிழ்ச்சியாக இருப்பவர்களிடமும் கூறலாம். இந்த சொல்ல மேற்கூறிய அந்த சொல்ல யாருக்கெல்லாம் சொல்லலாம்? திருமண வீடுகளில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பவர்களிடமும் கூறலாம், சோகமாக இருப்பவர்களிடம் கூறலாம். ஒரு சாராருக்கு தான் இதை சொல்ல முடியும், இன்னொரு சாராருக்கு இதை சொல்ல முடியாது என்ற பாகுபாடு என்பது இதில் இல்லை. ஏன்னு கேட்டால் இரு தரப்பினருக்கும் நிம்மதி அவசியமாக இருக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி தேவைப்படுது, சங்கடமாக இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி தேவைப்படுது. காலையிலும் கூறலாம், மாலையிலும் கூறலாம், இரவிலும் கூறலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். அதற்கு ஏற்றவாறு இந்த சொல் பொருள் கருத்து அமைந்திருக்கிறது. பெரியவர்கள் சிறியவர்களுக்கும், சிறியவர்கள் பெரியவர்களுக்கும் இதை எப்போ வேணாலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பொருத்தமான சொல்லாக அது இருக்கிறது. ஆரோக்கியமானவர்கள் நோயாளிகளுக்கும், நோயாளிகள் நோய் அற்றவர்களுக்கும் தெளிவாக இந்த சலாமை கூறலாம். ஏன், இருவருக்குமே ஏற்ற வகையில் பொருள் அற்புதமாக அமைந்திருக்கிறது. மாணவர்கள் ஆசிரியர்களுக்கும் கூறலாம், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும், தலைவர்களுக்கும், தொண்டவர்களுக்கும், தொண்டர்கள் தலைவர்களுக்கும் கூறலாம். யார் யார் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியம் என்பது இந்த சலாம். இப்படிப்பட்ட இந்த சலாத்துக்கு உள்ள அந்த சிறப்பு வேறு எதற்கும், எந்த சித்தாந்தத்திற்கும் எங்கேயும் கிடையாது என்பதை முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் பிற மத மக்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான கேவலமோ அவமரியாதையோ ஏற்படாமல் எல்லோருடைய மரியாதையையும் பேணும் சொல்லாக இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சொல் மிக அற்புதமாக அருமையாக அமைந்திருக்கிறது. அமைத்து தந்தவன் இறைவன். முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதரை படைத்து அவர்களுக்கு அல்லாஹ் முதலாவதாக கற்றுக் கொடுத்தது இந்த சலாம் தான். ஆகவே நீ போய் எதுக்கு உன்கிட்ட நிற்கிற அந்த வானவர்களுக்கு சலாம் சொல்லுன்னு அல்லாஹ் அனுப்பி வச்சான். அவங்க முதல்ல போய் சலாம் சொன்னாங்க. அதுக்கு மறுமொழியை வானவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்கள். அப்படிப்பட்டு அங்கிருந்து ஆரம்பித்தது அது அப்படியே தொடர்ந்து கொண்டு வருது என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த ஒரு மதமாக இருங்க, இஸ்லாமாக இருங்க, இஸ்லாத்துக்கு வெளியில் இருங்க, யாராக இருந்தாலும் சரி, எப்போது இது ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதன் மூலமாக என்ன நன்மைகள் இருக்குது, அதனுடைய பொருள்கள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் நீங்கள் சிறந்த ஒரு முடிவை எடுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பலவிதமான வாழ்த்து முறைகள் நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அவைகள் அனைத்தையும் கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள். சில வாழ்த்து முறைகள் நல்ல காலை பொழுது என்று இருக்கிறது இல்லையா? இதனை சோகமான இடங்களில் சொல்ல முடியாது. இது அவர்களின் மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இல்லையா? நல்ல காலை பொழுது என்பது மாலையிலோ இரவிலோ சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் நீங்கள். நல்ல காலை வணக்கம் சொல்கிறாங்களே, நல்ல காலை பொழுதுன்னு சொல்கிறாங்களே, இப்படிப்பட்டவர்கள் அந்த வார்த்தையை மாலைக்கு சொல்ல முடியுமா, இரவுக்கு சொல்ல முடியுமா? இந்த காலைக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அதே போல் ஒருவரை ஒருவர் உயர்த்தி மதிப்பது போன்றும், கும்பிடுவது போன்றும்,
வணங்குவது போன்றும் கருதப்படுமானால் ஒரு மனிதரின் சுயமரியாதைக்கு அது இழுக்கை, பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் என்பது போன்ற சொற்களுக்கு உங்களை வணங்குகிறேன் என்று பொருள். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வணங்குவது சுயமரியாதைக்கு, அவனது சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லையா? பங்கம் ஏற்படுத்தும். அப்படி அல்லாமல் ஒருவருக்காக மற்றவர் கடவுளிடம் வேண்டுவது என்ற அடிப்படையில், பிரார்த்தனை என்ற அடிப்படையில், துவா என்ற அடிப்படையில் அமைந்திருக்கின்ற இந்த வாழ்த்து, அதாவது இஸ்லாத்தின் மிகப்பெரிய தனி சிறப்புகளை கொண்டது. அதனுடைய பொருள்களை விளங்கி கொஞ்சம் சிந்தித்து ஒரு செகண்ட் அதனுடைய பொருளை கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள். முஸ்லிம்களுக்கு மட்டுமா சலாம் கூற வேண்டும் என்று பெரும்பாலான முஸ்லிம்கள் கருதுகிறார்கள். முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சலாம் கூற வேண்டும் என்று பெரும்பாலான முஸ்லிம்கள் கருதுகிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. இதன் காரணமாக முஸ்லிம் அல்லாத மக்களை அவர்கள் சந்திக்கும் போது சலாம் கூற தயங்கி அவர்களுக்கு வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் போன்ற சுயமரியாதைக்கு பங்கம் விளைவிக்கும் சொற்களையும் இறைவனுக்கு இணை கற்பிக்கும் சொற்களையும் கூறும் நிர்பந்தத்தை தமக்கு தாமே ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். எப்படி? முஸ்லீம்கள் என்று கருதக்கூடியவர்கள் இவர்களே தமக்கு தாமே இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறக்கூடாது என்று கட்டளை இருந்தால் அதை கண்டிப்பாக நடைமுறைத்த வேண்டும் என்பதில் நமக்கு இரண்டு வேறு கருத்துகள் இல்லை. அப்படி இருந்தால் நாம் அதை சரியாக ஏற்றுக்கொள்வோம், அதில் கருத்து வேறுபாடே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வும் அவனது தூதரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு இவ்வாறு கட்டளையிடவில்லை. அப்படி கட்டளை இல்லை. அல்லாஹ்வும் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லலை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறுவதை தெளிவாக அனுமதித்துள்ளார்கள் என்பதை நீங்கள் திருமறை குர்ஆனில் 2:130, 2:135, 3:95, 4:125, 6:161, 16:123, 22:78 ஆகிய வசனங்களில் இப்ராஹிம் நபி அவர்களின் வழிமுறையை முஸ்லீம்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத தமது தந்தைக்காக இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு தடவை பாவ மன்னிப்பு தேடினார்கள். அது தவறு என்று அவருக்கு தெரிந்ததும் அதிலிருந்து விலகி கொண்டார்கள். அவர்கள் தமது தந்தைக்கு பாவ மன்னிப்பு கோரிய அந்த விஷயத்தை தவிர அவர்களின் மற்ற அனைத்து நடவடிக்கைகளிலும் முஸ்லீம்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 60வது அத்தியாயம் 4வது வசனத்தில் கூறியிருக்கிறான் என்பதை ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக ஆரம்பத்தில் படித்து காட்டியிருக்கிறேன். மேலும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்களுக்காக என் இறைவனிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், அவன் என்னிடம் அன்பு மிக்கவனாக இருக்கிறான் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் 19வது அத்தியாயம் 47வது வசனத்தில் கூறியிருக்கிறது சம்பந்தமாக ஏற்கனவே உங்களுக்கு அதையும் ஆதாரமாக சொல்லியிருக்கிறேன். ஆக இறைவனுக்கு இணை கற்பித்த தந்தைக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் சலாம் கூறியதை நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் தடை செய்யவில்லை என்பதை மூமின்கள் முஸ்லீம்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். முஸ்லீம் அல்லாதவருக்கு சலாம் உண்டாகுமாறு எப்படி பிரார்த்திக்க முடியும் என்று சிலர் கேள்வி எழுப்புவர். இந்த கேள்வி தவறாகும். ஏனென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதன் பொருள் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் என்பதுதான் அதோடைய பொருள். இஸ்லாம் எனும் வாழ்க்கை நெறியை முஸ்லீம் அல்லாதவர்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவருக்கு சாந்தி கிடைக்கட்டுமே என்ற பொருள் அதுக்கு இருக்கா இல்லையா? இருக்கிறது. எனவே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் சொல்லும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் கிடைக்கும். இதன் மூலமாக இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு ஈரோலையிலும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்குமே. அப்படிப்பட்டதை கேட்கறதுல என்ன தப்பு? தப்பே இல்லை. முஸ்லீம் அல்லாதவர் இந்த உலக வாழ்க்கையின் நன்மைகளை பெற்று சாந்தி அடையட்டும் என்ற பொருளும் அதற்கு இருக்கிறது.
இவ்வுலக நன்மைகள் முஸ்லீம் அல்லாதவருக்கு கிடைக்க நாம் துவா செய்யலாம். இதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை. அல்லாஹுவும் தடை செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் தடை செய்யவில்லை, மாறாக அனுமதித்திருக்கிறார்கள். எனவே முஸ்லீம் அல்லாதவருக்கு சலாம் கூறுவதை மறுக்க எந்த ஒரு நியாயமும் கிடையாது. மேலும் அதை மறுப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு தெரிந்தவருக்கும் உனக்கு தெரியாதவருக்கும் சலாத்தை பரப்பு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ள செய்தி புகாரில் 12வது ஹதீஸில், 28வது ஹதீஸில், 6236வது ஹதீஸில் தெளிவாக இடம்பெற்றது. உனக்கு தெரிந்தவருக்கும் சலாம் சொல்லு, உனக்கு தெரியாதவருக்கும் சலாம் சொல்லு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அப்போ முஸ்லீமுக்கு மட்டும்தான் சலாம் கூற வேண்டும் என்றால் முஸ்லீம் என உனக்கு தெரிந்தவருக்கு சலாம் கூறு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பார்கள் இல்லையா? உனக்கு தெரியாதவருக்கு சலாம் கூறு என்று சொல்வதன் மூலமாக எனக்கு தெரியாத ஒருவர் முஸ்லீமாகவும் இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், அவருக்கும் கூற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கார்கள். சரிதானே? தெளிவாக சிந்தியுங்கள். அப்படி கூறாமல் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் கூறு என்று பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கார். உனக்கு தெரிந்தவருக்கு மட்டும் சொல்லுன்னா முஸ்லீமுக்கு சொல்லுன்னு அர்த்தமாயிடும். அப்படி சொல்லலை. தெரிந்தவருக்கும் உனக்கு தெரியாதவருக்கும் சலாம் கூறு என்று பொதுப்படையாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒருவரை பற்றி விவரம் நமக்கு தெரியாது என்றால் அவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா என்பதை தெரியாமல் இருப்பதையும் குறிக்கும் என்பது அந்த சொல்லுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. தெரிந்தவர் தெரியாதவர் என்ற பாகுபாடு இன்றி அனைவருக்கும் சலாம் கூறு என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் மூலம் முஸ்லீம் அல்லாதவருக்கும் சலாம் கூறலாம் என்பதை தெள்ள தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். மேலும் 25, 63, 28, 55, 43, 88, 89 வசனங்களிலும் மூடர்கள் உரையாடினார். சில முட்டாள்கள் இருப்பாங்க, நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? முழுமையான மூடர்களாக இருப்பாங்க, எந்த ஒரு அறிவுமே இருக்காது. என்ன அப்படிப்பட்டவர்கள்ட்ட பேசி என்ன பொலன்னு இருக்காது. சரியா? அப்படிப்பட்டவர்கள்ட்ட அதாவது அந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மூடர்கள் உரையாடினால் சலாம் என்று கூறி விடுமாறு அல்லாஹ் வழிகாட்டுகிறான். அப்படிப்பட்ட முட்டாள்கள்ட்ட மூட போயா உனக்கு சலாம், நான் போயிட்டு வரேன், மாசலாமா பை பாய்ங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லிட்டு போங்கிறான். அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் முஸ்லீம் அல்லாதவர்களில் உள்ள சில மூடர்கள் தர்க்கம் செய்வதை பற்றி தான் இந்த வசனம் கூறுகிறது. சில மூடர்கள் முட்டாள்கள் தர்க்கம் செய்வார்கள் அல்லாஹ்வை பற்றி, முன்னோர்களை பற்றி. என்ன அறிவுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தர்க்கம் செய்ய. அப்படிப்பட்டவர் உனக்கு சாந்தி உண்டாகட்டும், உனக்கு சலாம் உண்டாகட்டு போயிட்டே இரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். சரியா? அது இன்றைக்கி வரலையே முஸ்லீம்கள் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் பொருள் விளங்காமல். சரியா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஸ்லீம் அல்லாதவர்களில் உள்ள சில மூடர்கள் தர்க்கம் செய்ததை பற்றி தான் அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆன் வசனங்களில் உனக்கு சலாம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு அவர் விட்டு விலகி போயிடுன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். மேற்கண்ட வசனங்களை மேலோட்டமாக பார்த்தாலே என்ன முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறலாம் என்பதை நீங்கள் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மேலும் இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டி முஸ்லீம் அல்லாதவர்கள் சலாம் சொல்லக்கூடாது என்று சிலர் வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். என்னது? வேதமுடையோர் உங்கள் மீது சலாம் கூறினால் அலைக்கும் உங்கள் மீதும் என கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதை நீங்கள் புகாரில் 6258வது ஹதீஸில் பார்க்கலாம். மேலும் வேதமுடையோர் சலாம் கூறினால் அலைக்கும் உங்கள் மீதும் என்று கூறுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதிலிருந்து அவர்களுக்கு சலாம் கூறக்கூடாது என்பது அவர்களின் வாதம். யார் இந்த மாதிரி கருத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டி அவங்களுக்கு நாம் சலாம் சொல்லக்கூடாது, ஆனால் என்ன சொல்லணும்? உங்கள் மீதும் மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காரணமும் கூறாமல் பொதுவாக ஒரு கட்டளையிட்டால் அதை நாம் அப்படியே முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும், ஒரு காரணத்தை கூறி அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை தடை செய்திருந்தால் அதை பொதுவான தடை என்று கருதக்கூடாது என்பதும் அனைவரும் ஏற்றுக்கொண்ட விதியாக இருக்கிறது.
வேதமுடையோரின் சலாமுக்கு பதில் கூறுவதை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலைக்கும் என்று கூற சொன்னதற்கான காரணத்தை தெளிவுபடுத்தி விட்டார்கள். என்ன காரணம்? யூதர்கள் உங்களுக்கு சலாம் கூறினால் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்க என கூறாமல் அஸ்ஸாமு, அதில் லா இருக்காது, அஸ்ஸலாமுன்னு சொல்லாமல் அஸ்ஸாமு அலைக்க என்று கூறுவார்கள். அப்போ அதில் அந்த லாங்கிற எழுத்தை விட்டு விட்டு கூறுகிறார்கள். அதனால் மீது மரணம் உண்டாகட்டும், அதுக்கு என்ன அர்த்தம்? மீது மரணம் உண்டாகட்டும் அல்லது நாசம் உண்டாகட்டும் என்பது அதனுடைய பொருள். எனவே அலைக்க மீதும் அவ்வாறு உண்டாகட்டும். நீ சலாம்னு சொன்னால் சலாம் உண்டாகட்டும் உனக்கு, நீ நாசம்னு சொன்னால் நாசம் உண்டாகட்டும் உனக்கு, மரணம்னு சொன்னால் மரணம் உண்டாகட்டும் உனக்கு. அவன் என்ன சொல்கிறானோ அது உனக்கு உண்டாகட்டும், உனக்கு உண்டாகட்டும்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அது காரணத்தோடு சொல்லப்பட்ட ஒன்று. இதை நிறைய நீங்கள் புகாரில் பார்க்குறான். 6257, 2935, 6256, 6024, 6030, 6395, 9401, 6927 ஆகிய ஹதீஸ்களில் இந்த யூதர் சம்பந்தமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு யூதரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வந்து கேட்பாங்க, அந்த ஆள் என்ன சொன்னான்னு நீங்கள் காதில் வாங்கினீங்களா அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுவாங்க, நான் அவனுக்கு என்ன சொன்னேன் நீ காதில் வாங்கினியாம்பாங்க. அவன் அஸ்ஸாமு அலைக்குன்னு சொன்னான், அது உனக்கு உண்டாகட்டும் நான் சொன்னேன். அவன் சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லியிருந்தா சாந்தி உண்டாகட்டும்னு இருக்கட்டும், அவன் நாசம் மரணம் உண்டாகட்டும்னு சொல்லியிருந்தானா அது உனக்கு உண்டாகட்டும்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க விளக்கி. அப்போ காரணத்தோடு சொல்லப்பட்ட விஷயம் அது. அதை போட்டு கொண்டு வந்து இதில் திணிச்சு என்ன பண்ணக்கூடாது, குழப்பக்கூடாது, மக்களையும் குழப்பக்கூடாது. சரியா? அதில் சரியான ஒரு தெளிவை பெறணும். நாம் அவர்கள் யாராக இருந்தாலும், பிற மதத்தவர்கள் யாராக இருந்தாலும் முறையாக சலாம் கூறினால் நாமும் அவர்களுக்கு முறையாக மறுமொழி கூறலாம் என்பதைத்தான் இந்த செய்திகளிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் இதுதான் ஏற்கனவே நாம் எடுத்து காட்டிய சான்றுகளுக்கு முரண்படாத வகையில் ஹதீஸுகளை அணுகும் சரியான முறையாக இருக்கிறது என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே இது சம்பந்தமான சலாம் சம்பந்தமான வீடியோ கூடிடுச்சு. இதோடைய விளக்கம் உங்களுக்கு போதுன்னு நினைக்கிறேன். இதோடைய ஆர்டிக்கலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன். தெளிவாக ஒன்றுக்கு பல முறை ஆதாரங்களை புரிந்து கொண்டு அதில் ஒரு சரியான முடிவை எடுத்து அல்லாஹ் ரசூல் சொன்னபடி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய அல்லாஹ்விடமே பிரார்த்திக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.